அப்பா வீட்ல இருந்து வாசனை நீ இங்க இழுத்துட்டு வந்துட்டு அப்படி என்னத்தெல்லாம் போட்டு கறி வைக்கிறிய? என் வீடு வரைக்கும் வாசனை வந்துட்டு என் வீட்டுக்கு கிளம்ப இருக்கான் பாரு. யார் வீட்லயும் மீன் கறி வைக்காவே எனக்கு சொத்தலும் வாங்கிட்டு வந்துட்டான்னு சொல்லி அனுப்பி விட்டாரு. இங்க வந்து பார்த்தா நீங்களே கடையை திறந்து வச்சுட்டு உட்காந்துருக்கிய. ஆமா, கறி எவ்வளவு, மீன் எவ்வளவு, சோறு எவ்வளவு? எல்லாம் மீன் கறி உனக்கும் நான் பாட்டியா? ஏலா உனக்கும் பேரம் பேத்திலாம் வரப்போகுது. என்னைய நீ அக்கானாவது கூப்பிடலாம்ல. பாட்டி பாட்டிங்க என்னை பாரு, உன்னைய மாதிரி தான் நானும் கவுன்லாம் போட்டுட்டு தெரியும். பாட்டி கவுன் போட்டா நீங்க என்ன பாட்டி இல்லையா? சேல துவைக்க மாச்சல் பிடிச்சிட்டு தானே இப்படி கவனம் எல்லாம் தூக்கி போட்டுட்டு தெரியுறியா? ஏலா 2 பேரும் கிண்டல் பண்ணாதங்களா? சரி, மீன் சாப்பாடு எவ்வளவு? என்னது, மீன் சாப்பாடு 100 ரூபாயா? 50 ரூபாய்க்கு மீன் வாங்கினா நானும் கிளம்பணும். 2 நாளைக்கு சுட வச்சு அந்த மீன் குழம்பு ஊற்றி ஊற்றி சாப்பிட்டுக்கிடுவோம். 100 ரூபாய்க்கு ஒரு ஆள் சாப்பிடியதுக்கா? ரொம்ப அநியாய கொள்ளதான் அடிக்கிறிய. பாட்டி ஹோட்டல்லாம் அப்படிதான் விற்பாவ. வீட்டில் 50 ரூபாய்க்கு மீன் வாங்கி குழம்பு வச்சுட்டாச்சுன்னா வேற அரிசி போட்டு சோறு வாங்க மாட்டியலோ? அந்த மீனுக்கு வேற மசாலாலாம் போட மாட்டியலோ? அதெல்லாம் கணக்கு பண்ணி பாருங்க பாட்டி, எங்கேயோ போயிடும். நீங்க மீன் கழுவாம மசாலா போடாம அடுப்பு பற்ற வைக்காம சோறு வருதுன்னா எப்படி? உங்க வேலையெல்லாம் நாங்கள் ஈஸி பண்ணி தரோம். அதுவும் மீன் குழம்பு வெறும் குழம்பு மட்டும் ஊற்ற மாட்டோம், மீன்லாம் போடுவோம். சில கடையிலலாம் மீன்லாம் போட மாட்டாவ, வெறும் குழம்பு மட்டும் தான் ஊற்றுவாவ, மீன் குழம்புன்னு சொல்லுவாவ. நாங்கள் அப்படி கிடையாது, மீன்லாம் போட்டு குழம்பு ஊற்றுறோம். வஞ்சர மீன் குழம்பு பாட்டி 100 ரூபா தாராளமாக கொடுக்கலாம். பொரிச்ச மீன் தருவாள்ல பாட்டி? பொரிச்ச மீனுக்குலாம் தனி காசு, குழம்புல போட்ட மீன் தான் சும்மா. பொரிச்ச மீன் ஒரு பீஸ் 100 ரூபா. ஏ அம்மா, கொள்ளதாலாம் அடிக்கிறிய. ஒரு வஞ்சர மீன் வாங்கினா போதும், நான் 4 நாளைக்கு கறி வச்சுக்கிடுவேன். நீ என்னடானா சொத்தோடு சோத்துக்கும் ஒரே ஒரு வஞ்சர மீன் துண்டுக்கும் 100 ரூபாய் 200 ரூபாங்க. இவ்வளவு ரூபா கொடுத்து எப்படிலாம் வாங்கி சாப்பிடியது? பாட்டி வஞ்சர மீன் விலை என்ன கம்மியா? மீன் விலையை கேட்டீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வந்துடும் பாட்டி உங்களுக்கு. நாங்கள் உங்களுக்காக வாங்கி கழுவி சுத்தம் பண்ணி அழகாக குழம்பு வச்சு கொண்டு வந்து வச்சிருக்கோம். இதை வாங்கி சாப்பிடக்கு எதுக்கு பாட்டி கணக்கு பார்க்குறிய? ஆமா, ரூபாயெல்லாம் சேர்த்து வச்சு தாத்தாவும் நீங்களே எங்கே கொண்டு போறிய? சொர்க்கத்தில் ஒரு செண்டு இடம் வாங்க போகிறோம். ஏல மீன்காரி இவன் என்ன கேள்வி கேட்கா பாரு. நானும் கிளம்புனாரம் என்ன உழைச்சிட்டா கிடக்கும். என் பயல்வா அனுப்பியதை வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம். நல்லா சாப்பிட வேண்டியதானே? போய் உட்காருங்க பாட்டி, சாப்பாடு கொண்டு வருவாவே. ஏல அந்த ஹோட்டல் கடையில் 50 ரூபாய்க்கு மீன் கறி ஊற்றியான். நீ 100 ரூபா 100 ரூபாங்கிறியே இருக்கு. கொஞ்சம் குறைச்சி கிரிச்சு போடுங்களா? பாட்டி அந்த கடையில் மீன் குழம்பு மட்டும்தான் ஊற்றுவாவே, மீன் எனக்கே துண்டு மீன் போட்டிருக்காவல, ஒரு காலம் போட மாட்டாவே. அங்கே மீன் குழம்பு எப்படி வைக்காவ தெரியுமா? சொன்னாச்சுன்னா உங்களுக்கு கண்ணிலேருந்து தண்ணி வந்துடும். எப்படிலாம் வைக்காவ? அது வந்து பாட்டி அந்த ஹோட்டல்காரனே அரைச்சி விட்ட மீன் குழம்பு தான் வைக்காவலாம். அரைச்சி விட்ட மீன் குழம்பா? நல்லா தான் இருக்கும். கையிலே மசாலா அரைக்காவளோ? நானும் இப்படிதான் நினைச்சிட்டு கேட்டேன். ஒரு நாள் சமைக்க முடியலையே ஒரு சாப்பாடு வாங்கலான்னு போனேன் பாட்டி. அன்னைக்குதான் விவரத்தை கேட்டுட்டு வந்தேன். ஒத்துண்டு மீன் கூட போடலையே என்னன்னு கேட்டதுக்கு அந்த அண்ணன் இந்த கதையை சொன்னாரு. என்ன செய்வோம் தெரியுமா? என்னெல்லாம் சொன்னா? நான் எந்த ஹோட்டலுக்கு போனாலும் விவரத்தெல்லாம் கேட்க மாட்டேன். சாப்பிட்டுட்டு இல்லை பார்சல் வாங்கிட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டு இருப்பேன். இன்னைக்கு வாங்கிட்டு தான் இவ்வளோ நேரம் நின்று வாயடிச்சிட்டு இருக்கேன். பாட்டி அந்த ஹோட்டல் கடைக்காரன்னு சொன்னாவ தக்காளி வெங்காயம் எல்லாம் அரைச்சி போடுவாங்களாம். அது கூட சேர்த்து ஒரு மீனையும் சேர்த்து போட்டு அரைச்சிடுவாங்களாம். அந்த அரைச்ச மீனை தான் குழம்ப கூட்டி போட்டு உள்ள ஊற்றி கொதிக்க வச்சு இறக்குவாங்களாம். அதனால தான் குழம்புல மீன் வாசனை வரும், மீன் இருக்காது. அதைத்தான் அரைச்சி விட்ட மீன் குழம்பு, அரைச்சி விட்ட மீன் குழம்புன்னு சொல்லிக்கிட்டு தெரியாவ. ஏக்கா ஒரு மீனை வாங்கி முழுசா போட்டு அரைச்சிருவாங்களாம். அதுல செல்ல எடுக்காவளா முள்ள எடுக்காவளா பல்ல எடுக்காவலான்னு யாருக்கு தெரியும்? அவங்களை பொறுத்த வரைக்கும் மீன் வாசனை வரணும். எல்லாத்தையும் எடுத்து போட்டாச்சுன்னா வாசனை எங்கேருந்து வரும்? இதைத்தான் பாட்டி இத்தனை நாளா மீன் குழம்புன்னு நம்பி வாங்கி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்கு. நானும் தான் சாப்பிட்டுருக்கேன், என்னத்த பண்ணி தொலைக்க? இப்பதானே உண்மை தெரியுதுக்கா. அரைச்சி விட்ட மீன் குழம்புனா இதானோ? இப்பதானே விவரம் தெரியுது. ஏனுமா நான் அந்த பக்கமே போக மாட்டேன். பாட்டி நான் வச்சிருக்க சாப்பாடு அப்படிலாம் இல்லை பாட்டி. உங்க கண்ணு முன்னாடியே மீன் குழம்பு இருக்கு, மீன் மசாலா தடவி வச்சிருக்கேன், சூடா பொரிச்சு தரேன். 200 ரூபா கொடுத்து சாப்பிட்டா என்ன பாட்டி? நல்ல சாப்பாடுக்கு காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்றதுல தப்பே இல்லை. சரில, எனக்கு ஒரு மீன் சாப்பாடும் ஒரு பொரிச்ச மீனும் வச்சு கொடு. தாத்தாக்கும் ஒரு சாப்பாடும் மீனையும் பொரிச்சு வச்சு பார்சல் கட்டிரு. குழம்பு மட்டும் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிட்டா தாத்தா நிறைய குழம்பு ஊற்றி சாப்பிடுவாரு. சரி பாட்டி, போய் உட்காருங்க, அக்கா சாப்பாடு எடுத்து வந்து தருவாவ. எல்லாம் மீன் கறி, எனக்கும் கறியை கொஞ்சம் அதிகமாக ஊற்றி எடுத்துட்டு வா. மீன் கறக்கா ஒரு ஆளை சாப்பிட வைக்க எவ்வளோ பேச வேண்டியிருக்கு பத்தியலா?
சரிக்கா, முதல்ல அவங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போய் கொடுங்க. சும்மா நல்ல வயிறு ஃபுல்லா சாப்பிட்டாச்சுமா. ஆமா சாமி, நல்ல வயிறு ஃபுல்லா சாப்பிட்டாச்சு. சும்மா 300 ரூபாயில நம்ம 2 பேரும் வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுட்டோம். அக்காவுக்கு ஒரு சாப்பாடு ஒரு பொரிச்ச மீன் வாங்கிட்டு மொத்தமா 500 ரூபாய் கொடுத்துட்டு கிளம்பிடலாமா? சரி சாமிமா, வா போவோம். குழந்தை பிள்ளை, அவிய 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சிட்டவங்க தான் வாராவே. வரட்டக்கா, நான் பார்த்துக்கிடி. குழந்தை, மீன் குழம்பு ரொம்ப சூப்பரா இருந்து. அப்படியே சௌமி, நீ மட்டும் தான் சொல்லி அவங்க அம்மா சொல்ல மாட்டேங்க. எங்க அம்மா சாப்பிட்டா தானே சொல்லுவாங்க. எங்க அம்மா சாப்பிடலாம் விரதம்ல. ஓஹோ, அப்படியா? ஆமா குழந்தை, எங்க அம்மா இன்னைக்கு மீன் குழம்பு சாப்பிட மாட்டோம் விரதம். அப்புறம் எங்களுக்கு பார்சல் ஒரு சாப்பாடு வேணும். எங்க அக்காவுக்கு மீன் குழம்புனா ரொம்ப பிடிக்கும். பொரிச்ச மீனும் ஒண்ணு வச்சு சேர்த்து கட்டிரு குழந்தை. சரி சௌமி, கட்டி தரேன். மொத்தம் எவ்வளவு குழந்தை? 500 ரூபாய் தானே ஆச்சு? 500 ரூபா இல்ல சௌமி, 600 ரூபா. என்னது 600 ரூபாயா? குழந்தை, நான் நல்லா கணக்கு போட்டுட்டு தான் வந்தேன். ஒரு சாப்பாடு 2 மீன் வாங்கியிருக்கேன். இப்போ ஒரு சாப்பாடு பார்சல், ஒரு மீன் துண்டு பார்சல். இதுக்கு எவ்வளவு ஆகும் நீயே சொல்லு. 100 ரூபாய் எதுக்கு அதிகமா கேக்குறா? பார்சல் காசு கேக்குறியோ? இல்ல சௌமி, சாப்பிட்டுக்கு தான் கேட்டேன். என்னது சாப்பிட்டதுக்கா? நான் ஒரு சாப்பாடு 2 மீன் பொரிச்சது சாப்பிட்டேன். எங்க அம்மா சாப்பிடவே இல்ல விரதம். இப்போ பார்சல் மீன் சாப்பாடு மீன் பொரிச்சது வாங்க போறேன். அதுக்கு 300 ரூபாய், இதுக்கு 200 ரூபாய், மொத்தம் 500 ரூபாய் தானே வரும். எதுக்கு கூட 100 ரூபாய் கேக்கா? அது சௌமி, உங்க அம்மாவும் கூட சேர்ந்து சாப்பிட்டாவில, அதுக்கு. நாங்க 2 பேரும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம், கேட்க வேண்டாம் தான் உட்காந்துருந்தோம். குழந்தை, நீ வர வர ரொம்ப மாறிட்ட, போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டா. எங்க அம்மா ஒண்ணு என் கூட உட்காந்து சாப்பிடல. எனக்கு ஒழுங்கா மீன்ல முள்ளு பார்த்து சாப்பிட தெரியாது. அதனால மீன்ல இருக்க சதைய பிச்சு தந்துட்டு இருந்தா, அவ்வளவுதான். ஓஹோ, வஞ்சரம் மீன்ல உங்க அம்மா உனக்கு முள்ளு குத்திரோன்னு பிச்சு தந்தாவ. ஆமா, அதுலயும் நடுவுல முள்ளு இருக்குதுல்ல. எங்க அம்மா மீனுனால எனக்கு பிச்சு தான் தருவா. மீனை பிச்சு தந்தாவ. சரி, சோறு எது கழுனவ? அது மீனை பிச்சு சோத்துக்குள்ள அள்ளி வச்சு தந்தா. நான் மீனா இருந்தாலும் பொரியலா இருந்தாலும் சோத்துக்கு நடுவுல அள்ளி வச்சு தான் சாப்பிடுவேன். அப்படி சாப்பிடும்போது ரொம்ப ருசியா இருக்கும். அதனால தான் நான் அப்படி சாப்பிடுவேன். ஆமா குழந்தை, என் பிள்ளைக்கு நான் அள்ளி தான் கொடுத்துட்டு இருந்தேன். நான் ஒரு வாய் கூட சாப்பிடல. இன்னைக்கு நான் விரதம். ஆமா குழந்தை, இப்படி அநியாயமா எங்க மேல சந்தேகப்பட்டுட்டல்ல நீ. சாப்பாடு கெட்டுதான் நாங்க போட்டு. ஓஹோ, நான் அநியாயமா போய் சொல்லிட்டேனோ? இப்போ யார் போய் சொன்னா யார் உண்மை சொன்னான்னு கண்டுபிடிச்சிருவோம். நீங்க 2 பேரும் அந்த போனை கொஞ்சம் நல்லா பாருங்க. என்ன இருக்கு இதுல பாக்குறதுக்கு? இப்ப பாரு சௌமி. என்ன சௌமி, இந்த படம் போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா? இந்த படம் போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா? ஹே, இந்த படம் போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா? இது நானே எங்க அம்மையுமே இல்ல, நீ வேற யாரைய வச்சு எடிட் பண்ணிருக்கா. இங்க பாரு சௌமி, இதுக்கு மேலே போய் சொன்னு வச்சுக்க, நல்லா இருக்காது. நான் காமிச்ச வீடியோல இருக்குது, நீனும் உங்க அம்மா இந்த குடுமி கூட இருக்குது. ஒரு 100 ரூபாய்க்கு எதுக்கு இப்படி போய் சொல்றிய 2 பேரும்? அழகா தனியா ஒரு தட்டில் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுருக்கலாம்ல. நடந்தது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன், அதான் வீடியோ எடுத்தேன். வீடியோ மட்டும் எடுக்கல, இப்போ போய் சொல்லியிருப்பீங்களா 2 பேரும் சேர்ந்து? சீலப்பா, எதுக்கு இந்த மாதிரி பண்ணுன? யாவார விஷயத்துல இந்த மாதிரி போய் சொல்லியதெல்லாம் நல்லாவா இருக்கு? இங்க பாருங்க ஃபிஷ் ஆண்டி, 2 பேரும் சேர்ந்து எங்க மேல துருட்டு பட்டம் கட்டிட்டியே, நல்லா தெரியுது. எங்க அம்மா சாப்பிடவே இல்ல. சாப்பாட தூக்கி வாயில வைக்கிற மாதிரி நீங்க ஏதோ எடிட் பண்ணி ஏமாத்துறீங்க. நாங்க 100 ரூபாய்ல தர மாட்டோம். இந்த மாதிரி பண்ணனதுனால நாங்க எந்த ரூபாயும் தர மாட்டோம், வீட்டுக்கு போறோம். இங்க பாரு குடுமி, ஓனர் தான் இத்தனை நாளா குடுமையா எடுத்துருவேன் சொல்லிட்டு இருந்தாவ. இப்போ எனக்கு மட்டும் ரூபாய் தரல, நானே குடுமையா எடுத்துட்டு விட்டுருவேன். ஒழுங்கா ரூபாய் தந்துட்டு கிளம்புங்க, யாவர் நடக்கிற இடத்துல சண்டை வேண்டாம். தாரே, தந்து தொலைக்கிறேன். நீ அநியாயமா எங்க ரூபாயில 100 ரூபாயை வாங்குறா. இதுக்கான பலனை நீ அனுபவிப்பா. யார் தப்பு செஞ்சாவளோ அவிதான் அனுபவிப்பாவ. முதல்ல ரூபாய் எடு. இந்த குழந்தை நாங்க சாப்பிட்டதை கண்டுபிடிச்சிட்டா. ரூபாயை கொடுத்துட்டு கிளம்புவோம். இதுக்கு மேலே நின்றுட்டு இருந்தா நம்மளுக்கு தான் அவமானம். என்கிட்டயா 100 ரூபாய் வாங்குறா? இதுக்கு மேல என் ஓட்டத்தை நீ பாப்பா. இந்த மீன்காரி எந்த பயணம் பண்ணேன்னு தெரியலையே.
ஏ அப்பப்பப்பப்பா பெரிய பெரிய ஆட்களை கூட பிடிச்சிடலாம் போல இவ்வளவு பிடிக்க முடியல. பெரிய விஜிபி நினைப்புல தான் சுத்திக்கிட்டு இருக்கா. என்னது இது ரோசா புள்ளியில அண்டாவும் கொண்டாவும் தூக்கிட்டு வருது. ஒரு சமயம் நம்ம ஊருக்குள்ள கல்யாண வீடு தான் இருக்குமா? இருக்காத என்னைய கூடாம யாரும் எந்த விசேஷமும் நடத்த மாட்டாவல. கேட்டு பாப்போம். எப்பூ ரெண்டு பேரும் எங்க போய் சோறு வாங்கிட்டு வரியப்பூ? நம்ம ஊருக்குள்ள ஏதோ கல்யாண வீடு இருக்கோ? என்னது பூ? என்னது மீன் குழம்பு மீன் பொரிச்சதுமா? ஆமா இத எந்த கல்யாண வீட்ல தரவ? ஆண்டி இது கல்யாண வீட்ல வாங்குனது இல்ல கடையில வாங்குனது. கடையிலயா? எந்த கடையில? கார்னக்கா ஹோட்டல் கடை வச்சிருக்காங்கல்ல. அங்கதான் இன்னைக்கு மீன் சாப்பாடு பொரிச்ச மீன்லாம் வித்துட்டு இருக்காங்க. நான் எங்க அம்மா அண்ணால போய் சாப்பிட்டுட்டு ராத்திரிக்கு போய் சாப்பாடு வாங்கிட்டு போறோம். ஓஹோ அந்த குழந்தை கடை போட்டிருக்காளோ? குழந்தைக்க மட்டும் இல்ல பிசாண்டி அங்கதான் இருக்காவ. யாரு அந்த மீன்காரியா? ஆமா ஆண்டி பிசாண்டி அங்கதான் இருக்காங்க. ஆமா அந்த மீன்காரி உங்களுக்கு ஆண்டி நானா ஆண்டி? பீஸ் பாட்டின்னு சொல்லி பழகுங்க. இல்ல அவங்க பிசாண்டி தான். ஏய் அம்மம்மா ராத்திரிக்கு சாப்பாடு வாங்க ஓட்டி இருக்குது உங்களுக்கு. இந்த மீன்காரி அப்ப அங்கதான் கிடக்காளோ? அதனால தான் வீட்ல இல்லவ. என் தங்கச்சியை வேலை வாங்கிட்டு அங்க போய் கடையில வேலை பார்த்துக்கிட்டு கிடக்கா புல்க. போயிரட்ட அவளுக்கு. இல்லக்கா நீங்க வைக்கதான் நல்லதா இருக்கும். நான் சாப்பிட்டுருக்கேன்ல. எப்படி இவ்வளவு ருசியாக மீன் குழம்பு சமைக்கிறாய் கொஞ்சம் சொல்லேன். தேடினால் நாங்களும் வீட்டில் சமைப்போம் அல்லவா? அதை சொல்லி கொடுத்தாச்சுன்னா யாரும் என் கடைக்கு வர மாட்டீங்கல்ல அல்லவா? குழந்தாய் ஏன் கலாய்க்கிறாய்? நான் உன் கடைக்கு வராமல் எங்கு செல்வேன்? தெரிந்தால் வீட்டில் செய்து சாப்பிடுவேன் அல்லவா? அதான் கேட்டேன். நம் டாடிக்கும் செய்து கொடுப்பேன். அதான் நான் கூட இருக்கேன்ல, நான் செஞ்சு தரேன். குழந்தாய் உனக்கும் செய்து தருவேன். பரவாயில்ல பரவாயில்ல, எனக்கு வேணா நானே செஞ்சுக்கிடுவேன். போ குழந்தாய், நீ சமைக்கும் பொழுது உன் பக்கத்திலே தான் நிற்கிறேன். ஜாமான் எல்லாம் வாங்கி கொண்டு வந்தவளும் நான் தான். ஆனால் இந்த ருசி எப்படி வருகிறது என்று எனக்கு தெரியவில்லையே. மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. அது வந்து பச்சை கிளி பார்த்துக்கிட்டே இருந்தாலும் சமைக்க தெரியாது, சாமான் வாங்கிட்டு வந்தாலும் தெரியாது. எந்த அளவுல போடுறோங்கிறதுல தான் இருக்கு. அது மட்டும் இல்ல, கை பக்குவம்னு ஒன்னு இருக்குல்ல. மீன் குழம்பு நான் தான் ருசியா வைப்பேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். குழந்தை பிள்ளை என்னை விட ருசியா வைக்க. இதுக்கெல்லாம் கை பக்குவம் தான் காரணம். ஆமா மீன்காரம்மா, நாம் என்னதான் பக்குவம் பார்த்து வைத்தாலும் இந்த ருசி வருவதில்லை. ஆமா பச்சைக்கிளி, கார மசாலாவா இருந்தாலும் என்ன டேஸ்டா இருக்கு. குழந்தை பிள்ளை கையில என்னமோ இருக்கு. ஓனர் வணக்கங்க ஓனர். உன் வணக்கத்துக்கு வடக்கு பக்கமா போடு. பேர் எப்ப மீன்காரி நீங்க தான் இருக்கியோ? உன்னை நான் காலையில இருந்து தேடிக்கிட்டு இருக்கேன். எதுக்கு தேடுறியே? ஒரு மெசேஜ் பண்ண வேண்டியதானே ஓனரு? போன் நான் பண்ணலையோ, 22 தடவை போன் பண்ணிருக்கேன். போனதுக்கு எந்த உடப்புல போட்டான்னு தெரியலையே. ஐயோ மறந்துட்டேன் ஓனரு, வீட்டுல போன வச்சிட்டு வந்துட்டேன். எதுக்கு நீ தேடுனியே? என் தங்கச்சி அங்க ஒத்தையில அல்லாடிட்டு கிடந்து வேலை பார்த்து சாப்பிட்டுட்டு கிடக்கா. நீ என்னடா இங்க வந்து உல்லாசமா மீன் குழம்புல சாப்பிட்டுக்கிட்டு இருக்க? ஓனரு நான் இன்னைக்கு இங்க சாப்பிட்டதுக்கு மட்டும் வரல ஓனரு. அப்படினா வாந்தி இருக்கே கொஞ்சம். ஓனரு சாப்பிட இடத்துல என்னத்தை பத்தி பேசுறியே? ஓளவுக்கு நான் ஒண்ணு மட்டமா நடந்துக்கல. அம்மா இங்க வந்து உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கே. நானு குழந்தை பிள்ளை கூட சேர்ந்து இன்னைக்கு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஓனரு. இன்னைக்கு நானு ஒண்ணாப்பு தான் பார்ட்னர். பார்ட்னர் பல கோடி ரூபாய் பிசினஸ் நடக்கு. இதுல பார்ட்னர் ரொம்ப முக்கியம். அம்மா பச்சை கிளிங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? ஓனர் அவ்வளோ இன்னைக்கு பார்ட்னர் ஓனர். வர வர உன் கடையில வாங்க வர ஆளை விட வியாபாரம் பண்ற கால அதிகமாயிட்டு போது பாத்துக்க. ஒரு குறி கூடு மாதிரி இருக்க கடைக்கு பார்ட்னர் 3 பேரு. நல்லா இருக்குது உங்க வியாபாரம். அம்மா இது என்ன தோசைகள் தண்டில மீன் இருக்கு? வியாபாரம் பண்றதுக்கு பச்சையில இல்ல நீங்க திங்கக்கு பச்சையில?
அவ்வளவுதான். நான் சொன்னல ஏதாவது மிஸ் ஆச்சு மீன் கறி கொஞ்சம் மிஸ் பண்ணி விடுவேன். ஓனர் ஓனர் சாப்பிட்டுட்டு போங்க ஓனர். நல்ல மீன் குழம்ப மிஸ் பண்ணிட்டு போறியே. ஆமா ஓனர், மிஸ் பண்ணிராதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. ஆமா, என் புருஷன் மிஸ் பண்ணியிருக்கு.